ஏறக்குறைய 97.3 லட்சம் பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது கொஞ்சம் அதிர்ச்சிகரமான செயலாக தான். அதில் என்னென்னா முக்கியமான விஷயம், அதில் பெண்கள் அதிகமாக நீக்கப்பட்டிருக்கார்கள் என்பது தான். இப்போ பெண்கள் இப்போ வந்திருக்க பட்டியல் படிதானா ஏறக்குறைய 49.9 லட்சம் பெண்கள் நீக்கப்பட்டிருக்கார்கள். ஆண்கள் வந்து 47.3 லட்சம். அப்படிங்கும்போது இந்த வித்தியாசமே பார்த்தீங்கன்னா 2.6 லட்சம் பெண்கள் நீக்கப்பட்டிருக்கிறது தான் நமக்கு வந்து சந்தேகத்தை எழுப்புது. அதில் தமிழ்நாட்டில் வந்து நமக்கு என்ன கவலைன்னா, இன்றைக்கி வந்து தமிழக அரசு வந்து பல பெண்களுக்கான பல திட்டங்கள், கல்லூரியில் சேர்லேருந்து பள்ளி படிப்பிலிருந்து மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் என்று அந்த நேரத்தில் வந்து இவ்வளவு பெண்களை நீக்குவது என்பது வந்து நமக்கு வந்து அதிர்ச்சிகரமாக இருக்குது. அப்போ என்னென்னா, இந்து பத்திரிகை வந்து இன்றைக்கி வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணி பல தகவல் சொல்லியிருக்காங்க. அதை பண்ணும்போது நாம் இன்றைக்கும் வந்து குற்றச்சாட்டாக வைக்கல, நீங்கள் வந்து சந்தேகங்கள் எழுப்பணும். இப்போ என்ன பிரச்சனைனா, ஏறக்குறைய நம்ம வந்து ராகுல் காந்தி வந்து பல சந்தேகங்கள் எழுப்ப இவிஎம் பற்றி நமக்கு சந்தேகம் இருந்துச்சு முன்னாடி. இப்போ எலக்ட்ரல் ரோல்ஸில் வந்து பல இதுக்கு வந்து அவர் ஆதாரப்பூர்வமாக பல விஷயங்கள் சொல்லியும் சந்தேகமாக எழுப்பதற்கு வந்து இதுவரைக்கும் ஒரு விளக்கம் அளிப்பது வந்து நமக்கு வந்து இன்னும் சந்தேகங்கள் அதிகமாக்குது. எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தேர்தல் அரசியல், ஜனநாயக அரசியலின் அடிப்படை என்பதே வந்து உங்களுக்கு வந்து ஓட்டுரிமை தான். அதில் வந்து சந்தேகம் இல்லாமல் இவிஎம் பற்றி சந்தேகம் இல்லை, நீங்கள் தான் தெளிவுபடுத்தணும். எலெக்ஷன் கமிஷன் தெளிவுபடுத்தணும். அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி வந்து வாக்காளர் பட்டியலில் நமக்கு சந்தேகம் ஏற்படுது, அதை தெளிவுபடுத்தி விட்டு தான் எனக்கு அடுத்த கட்டத்துக்கே போகணும். நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு 3-4 மாதம் எடுத்து இது மெதுவாக பண்ணி தேர்தல் நேரத்தில் வந்து பண்ணியிருக்கலாங்கிறத சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி வந்திருக்க தகவல்கள் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வகையான தகவல்கள் வந்திருக்குது. அதில் வந்து இப்போ வந்து பெண் வாக்காளர்கள் வந்து என்றைக்குமே தமிழ்நாட்டில் வந்து ஆண்களை விட அதிகம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா போன இந்த சீர்திருத்தத்துக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே 12 லட்சம் 13 லட்சம் அதிகமாக இருந்து இன்றைக்கி வந்து 10 லட்சம் அந்த வித்தியாசம் அதிகமாக அவ்வளோதான் இருக்குது இன்றைக்கி. அப்போ பெண்களை குறி வைத்து நீக்கியிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இறந்தவர்களை நீக்குவது நியாயம்தான். ஆனால் இறந்தவர்களை நீக்கியதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 50% மேலானவர்கள் வந்து இளைஞர்கள், அதாவது 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் இருக்காங்க. பொதுவாகவே டெமோகிராஃபி என்று சொல்வார்கள், மக்கள் தொகை இயல் அப்படின்னு சொல்கிறதுல வந்து இந்த இறப்பு வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இறப்பு தான். ஆனால் பல இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து 14 போலிங் ஸ்டேஷனில் வந்து இறந்தவர்கள் வந்து 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 50% அதிகமாக இருக்காங்க. அடுத்த சந்தேகம், இது வந்து அவங்க இந்த தொகை, இந்த எண்ணிக்கையை மட்டும் கொடுக்காம எந்தெந்த இடங்களில் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கவர்மெண்ட் மிடில் ஹையர் ஸ்கூல் மாதவரம், தூய வளனார் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அந்த ஸ்கூலில் மட்டும் பார்த்திங்கன்னா 111 பேர் இறந்துருக்காங்க. ஆனால் 65 பேர் வந்து 50 வயதுக்கும் உட்பட்டவர்கள், அது 88% அப்படிங்கிறது. அதே மாதிரி பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் நாங்குநேரி, அங்கே பார்த்திங்கன்னா 130 பேர் இறந்துறத கணக்கு காட்டியிருக்காங்க. அதில் 73 பேர் வந்து 50 வயதுக்கும் குறைவானவர்கள். 50 வயதுக்கும் குறைவானவர்கள் அந்தளவுக்கு இறப்பது என்பது கொஞ்சம் அசாதாரணமான நிகழ்வாக தான் இருக்குங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பெண்களை நீக்குவது வந்து அதிகமாக இருக்குது, ஜெண்டர் பயஸ். அதில் பார்த்திங்கன்னா டெலிஷனில் பார்த்திங்கன்னா ஒரு போலிங் பூத்தில் வந்து டெலிஷன், அதில் வந்து பார்த்திங்கன்னா 75% பேர் பெண்களை நீக்கியிருக்காங்க. அதற்கான உதாரணங்கள் சொல்கிறாங்க. 35 போலிங் ஸ்டேஷனில் பெண்கள் நீக்கியிருக்காங்க அதிகமாக, 74% மேலே. அப்போது செயின்ட் சூசை பிரைமரி ஸ்கூல், இது வந்து திருச்செந்தூரில் இருக்குது. அங்கே வந்து 110 பேர் நீக்கப்பட்டதில் 95 பெண்கள் 95 பேர் பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு சந்தேகத்தை எழுப்புதா இல்லையா? அது 86%. அதே மாதிரி பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் பூம்புகார், அங்கே வந்து 66 டெலிஷன்ஸ், அதில் 54 வந்து பெண்கள். அப்போ எனக்கு பெண்கள் இவ்வளோ பேர் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சந்தேகத்தை எழுப்புது. ஊராட்சி யூனியன் பிரைமரி ஸ்கூல் ஒரத்தநாடு, 62 டெலிஷனில் 50 பேர் பெண்கள். இது ஒரு அன்யூஷுவலாக தான் இருக்குது, இது வந்து அசாதாரணமான ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. அப்புறம் வந்து அப்நார்மல், அதாவது ரொம்ப ஒரு சாதாரணமான டெலிஷனுக்கு அதிகமாக மிகையான டெலிஷன் இருக்கோ அப்படிங்கிறது இருக்குது. அப்போ 8613 போலிங் ஸ்டேஷன்ஸ் வாக்குச்சாவடிகள் வந்து 260க்கும் மேற்பட்டவர்கள் டெலீட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். என்எல்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல் புவனகிரி கடலூர், அங்கே வந்து 861 பேர் டெலிஷன் ஆகிருக்கு. அப்புறம் வந்து இது வந்து உதாரணம் சொல்கிறேன், இது பல ஸ்கூல் இருக்குது, நம்ம வந்து நேரம் கருதி வந்து துவாரகதாஸ் கோவர்தன் தாஸ் வைஷ்ணவ் காலேஜ் அண்ணாநகர் 814 டெலிஷன்ஸ் ஆகிருக்கு. அடுத்தது வந்து எக்ஸசிவ் டெத் ரிப்போர்ட், இறந்து விட்டார்கள் என்று சொல்லி இதுக்கு வந்து நிறைய போயிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 108
போலீஸ் ஸ்டேஷனில் வந்து 108க்கும் அதிகமான பேர் இறந்ததாக காட்டுறாங்க. இது வந்து என்னென்னா சாதாரணமாக இறப்பு விகிதத்தோடு இது 3 மடங்கு அதிகமாக இருக்குது. சாதாரணமாக ஒரு 30 பேர் 20 பேர் தான் இருக்கலாம். 108 பேர் இதுக்கு மேலே இருக்கிறது. அதே வந்து உங்களுக்கு வந்து 5 இடங்களில் இருக்குது. அதில் ஒரு பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் அவினாஷி, அங்கே வந்து 216 டெத்து. கவர்மெண்ட் கல்லர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உசிலம்பட்டி 196 டெத்தாக இருக்குது. இது வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்குது. அதே மாதிரி டெத் ப்ரொப்போர்ஷன், அதாவது பல இடங்களில் 3904 ஸ்டேஷன்ஸில் வாக்குச்சாவடிகள் வந்து இறப்பின் காரணமாக நீக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை வந்து 75% அதிகமாக இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் பாபநாசம், அப்படி பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டவர்களில் 92% இறந்து விட்டார்கள்னு சொல்கிறாங்க. அது வந்து மறுபடியும் நமக்கு வந்து சந்தேகத்தை எழுப்புது. அப்புறம் கவர்மெண்ட் ஹைஸ்கூல் ராமநாதபுரம், அங்கே வந்து 98% எல்லாமே டெத்துனால. அப்படி இருக்கவே வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன நடந்திருக்குங்கிற கேள்வி வருது. அப்புறம் எல்லாமே சில இடங்களில் வந்து நீக்கப்பட்டவர்கள் அனைவருமே இறந்து விட்டார்கள்ங்கிறாங்க. அது வந்து நிச்சயமாக வந்து அதில் சந்தேகம் இருக்குது. அதாவது 495 வாக்குச்சாவடிகளில் 103 அசம்பிளி சீட்டு 495 வாக்குச்சாவடிகளில் பார்த்திங்கன்னா 142 பேர் வந்து பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் திருமங்கலம் மதுரை, அங்கே வந்து 142 பேர் டெலீட் பண்ணதில் எல்லாமே இறந்துட்டாங்கங்கிறாங்க. அப்போ அவ்வளோ பேர் இழந்திருப்பாங்களா ஒரே நேரத்தில்? கோவிட் காரணமாக அந்த நேரத்தில் நடந்தாக இருக்கலாம். ஆனால் அப்படியா தான் கவர்மெண்ட் கொடுக்குற கொரோனா மரணங்கள் குறித்து அரசாங்கம் கொடுத்த அந்த டேட்டா பற்றி நமக்கு சந்தேகம் வருது. உண்மையிலேயே இவ்வளோ பேர் இறந்துருக்காங்களா அப்படிங்கிறது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ரொம்ப மறைக்கிறாங்கிறது அது வேறு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, மத்திய அரசின் மேலே குற்றச்சாட்டு. அப்புறம் வந்து பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் சிவகங்கால் வந்து 134 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் பாபநாசம், அங்கே 131 பேர் எல்லாருமே இறந்துட்டாங்க. அப்போ அவ்வளோ பேர் இருந்து அந்த ஊரில் வந்து மக்கள் இருக்காங்களா இல்லையாங்கிற சந்தேகமே வரும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது ஆப்சண்ட். இது ரொம்ப பிரச்சனைக்குரியது. இறந்து விட்டார்கள் கூட ஓரளவுக்கு நம்பலாம். என்ன ஆப்சண்ட்னா இல்லை, அதாவது கணக்கெடுப்பாளருக்கு வரும்போது வீட்டில் இல்லை. நான் வந்து இப்போ வீட்டில் வரும்போது அன்றைக்கி இருந்தேன், இல்லைன்னா அது கணக்கெடுத்து மறுபடியும் போனாங்களா, மறுபடியும் அந்த ஃபார்ம் கொடுக்கப்பட்டதா, எல்லாருக்கும் ஃபார்ம் கொடுக்கப்பட்டதா என்ற சந்தேகம் வருதில்ல. ஆப்சண்ட் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நிறைய கணக்கு அதிகமாக இருக்குது. ஏறக்குறைய 6139 போலிங் ஸ்டேஷன் வாக்குச்சாவடிகள் வந்து 74 வாக்காளர்களுக்கு மேல் இல்லை, வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி. வீட்டில்னா அந்த நேரத்தில் வெளியே போயிருப்பாங்க. இவங்க எந்த நேரத்தில் வருவாங்க நமக்கு தெரியாதுல்ல. அதாவது அதனால தான் நம்ம வந்து இது பொறுமையாக செஞ்சுருக்கலாம். பல முறை வந்து நம்ம வந்து வந்திருக்கணும். அவங்க வந்து வரல. அது அரசாங்க அதிகாரிகள் கொடுக்கப்பட்ட பல பேருக்கு அளவுக்கு அதிகமாக வேலை கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி சில நேரம் இறந்துருக்காங்க. பீகாரில், வெஸ்ட் பெங்கால்லாம் இறப்பே இருக்குது. அப்போ அந்த ஆப்சன்ஸ்னு பார்த்திங்கன்னா பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சோழிங்கநல்லூரில் வந்து 549 பேர் இல்லை. அப்போ அவங்ககிட்ட மறுபடியும் போனாங்களா இல்லையான்னு நமக்கு கணக்கு கிடையாது. என்எஸ்என் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பல்லாவரம் 505 பேர். அப்புறம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை வாயில், அங்கே 503 பேர். இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இவர்களுக்கு உண்மையிலேயே எத்தனை முறை அவர் போனாங்க, இல்லை போகும்போது இல்லைன்னா அங்கே இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டு போகலாம், இல்லை வாட்ச்மேன்கிட்ட சொல்லிட்டு போகலாம். அப்போ வந்து அவங்க வந்து எங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அப்படி எதாவது நடந்திருக்கா அப்படின்னா மறுபடியும் அங்கே சரி பார்க்கப்பட்டதா என்ற கணக்கு வருது. அதே மாதிரி விமன் ஷிஃப்டட், பெண்கள் ஷிஃப்டாகி போனது, அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது பெண்கள் அதிகமாக, அது வந்து ஒரு 30, 35, 25லேருந்து 35 வரைக்கும் பெண்கள் ஷிஃப்ட் ஆகுது. வந்து பல நேரம் திருமணம் காரணமாக இருக்கலாம். இருந்தாலும் இப்போ வந்து நாங்குநேரில் இருக்க வாக்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பார்த்திங்கன்னா 218 பேர் ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. அதாவது வீடு மாதிரி போயிருக்கலாம். ஆனால் 172 பேர் பெண்கள். அது அதிகமாக பெண்கள் இருக்கிறது நம்ம திருமணம் என்பது ஒரு காரணமாக இருக்கும், வேலை என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி யூனியன் பிரைமரி ஸ்கூல் சோழிங்கநல்லூர் செங்கல்பட்டில் 192 பேர் இல்லை, ஷிஃப்ட் ஆகிருக்காங்க, வீடு மாறி போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 151 பேர் பெண்கள். இதில் என்னென்னா வீடு மாறி போனவர்களை வந்து தொடர்பு கொண்டு அவர்களை நீங்கள் உங்களுக்கு வந்து வாக்குரிமை அங்கே இருக்கா அப்படிங்கிறத பற்றி ஒரு ப்ராசஸ் நடந்தாங்க தெரியல நமக்கு. அப்போ என்னென்னா இது எல்லாமே பார்த்தா இதில் 2-3 கேள்விகள் எழுது. ஒன்று, அடிப்படையாக இந்த கேள்விகள் எழுதும்போது நம்ம சந்தேகங்களாக அதை எழுப்புகிறோம். இந்த டேட்டா கூட இதையெல்லாம் நீங்கள் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லணும். அப்போ சந்தேகங்களை குற்றச்சாட்டாக மாறும். எப்போ குற்றச்சாட்டை மாறும்போது இதற்கு நீங்கள் பதிலளிக்க மறுத்தால், ஏன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ராகுல் காந்தி எழுப்பிய எந்த பிரச்சனைக்கும் பதில் சொல்ல, அதுக்கு அப்போ வந்து நமக்கு வந்து இது குற்றச்சாட்டாக எப்போ மாறும்னா, இன்றைக்கி வந்து முக்கியமான கடமை யாருக்குன்னா இந்த அரசியல் கட்சிகள் இருக்காங்கல்ல,
அவர்கள் வீடு வீடாக சென்று ஒரு காலத்தில் வந்து பூத் ஸ்லிப் கொடுக்குறவங்கலாம் இன்றைக்கி முக்கியமான வேலை இந்த டேட்டா வந்துருச்சு. எந்த பள்ளியில் எந்த ஏரியாலங்கிறத பற்றி வந்துருச்சு. அப்போ அவர்கள் வந்து களத்தில் இறங்கி செயல்பட்டு இது சரி பண்ணணும். இவ்வளவு பேர் இறந்து போயிருப்பார்களா, இவ்வளவு இளைஞர்கள் இறந்து போய்விட்டார்களா, இவ்வளவு பெண்கள் மட்டும் ஷிஃப்ட் ஆகி போயிருக்காங்களா என்பதை அரசியல் இயக்கங்கள் வந்து இது முக்கியமாக சமூக அரசியலுக்கான முக்கியமான கடமை ஒன்று இன்றைக்கி இருக்குது. அது தவிர பத்திரிகையாளர்கள், புலனாய்வு பத்திரிகையாளர்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பானதை நான் பார்க்குறேன் இது. ஏன்னா இன்றைக்கி போய் இந்த யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் கூட இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இதை ஒரு பேட்டி எடுக்கிறீங்க, உங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போய் இந்த இந்த ஏரியாவில் போய் கண்டுபிடிக்க முடியும், ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அந்த வீட்டில் இருந்தவங்க என்னானாங்க அப்படின்னு கேள்வி. இதை பற்றி தனியாக இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்னால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, புலனாய்வு பத்திரிகைன்னா ஏதோ பெரிய பெரிய ஊழல்களை கண்டுபிடிப்பது. இன்றைக்கி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் என்பதே வந்து உண்மையிலே அடிப்படையில் வந்து இன்வெஸ்டிகேஷன் தான், புலனாய்வு செய்வது தான் அடிப்படை. அப்போ இந்த மாதிரி ஒரு அருமையான டேட்டா கிடச்சிருக்கும் போது அரசியல் செயல்பாளர்களும் பத்திரிகையாளர்களும் களத்தில் இறங்கி நீங்கள் வந்து செயல்பட வேண்டிய தருணமாக தான் நான் பார்க்குறேன்.